Hi, welcome to Nisa's Kitchen. நம்ம இப்போ கிச்சன்ல வாழைக்காய் புட்டு எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் இப்போ 2 வாழைக்காய் எடுத்துக்கிறேன். தாளிப்புக்கு 1 ஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 5-6 சின்ன வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் துருவின தேங்காய் இதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம வாழைக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வாழைக்காயோட 2 கார்னரையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். எடுத்து வச்சிருக்கிற வாழைக்காவை இப்போ நம்ம 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிருச்சு. வாழைக்காய் நமக்கு வெந்து கலர் மாதிரி ரெடி ஆயிருச்சு. வாழைக்காய் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காயோட தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். வாழைக்காவை நம்ம இப்போ துருவி எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு பேன்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து எடுத்து வச்ச கடுகுளுந்தம் பருப்பை சேர்த்துக்கணும். கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். துருவி வச்சிருக்கிற வாழைக்காய் இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்குங்க. கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.